கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? ஒரு வார்த்தை அவரிடத்துல கேட்போம். நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாகவே படைச்சிங்க. ஏன் மனிதன் மட்டும் அந்தந்த இடத்துல தனக்குத்தானே குழி தோண்டி விழுந்துக்கிறான்? எதனால ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்டால் கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, வஞ்சகத்தினாலும் துரோகத்தினாலும் மனிதன் ஏமாந்து போகிறான். பிசாசானவன், இப்பிரபஞ்சத்தின் அதிகாரியான பிசாசானவன் மனிதர்களை வஞ்சிக்கிறான் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுவார். வேதத்துலேயும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம யாருக்காக பயப்பட போனோம்? மனசாட்சிக்கு பயப்படணும் தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட அதிபதியாக இருக்கிற பிசாசானவனுக்கு பயப்படக்கூடாது. அவன் விரிக்கிற வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை விழத்தட்டுறதுக்கான வழிகள் எத்தனை உண்டோ அத்தனை வழிகளையும் அவன் முயற்சி செய்வான். அவன் ஏற்கனவே கர்த்தரால் அவனோட தலை நசுக்கப்பட்ட வலு சர்ப்பமாகிய பாம்பு. அவன் அவனோட தலை நசுக்கப்பட்டாச்சு. ஆனால் தேவனோட பிள்ளைகளை அவன் எப்பொழுதுமே அட்டாக் பண்ணுறதுல தான் இருப்பான். ஏன்னா தேவ திட்டம் தேவ பிள்ளைகள் மேலே கர்த்தர் வச்சுருப்பார். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்ற விடக்கூடாது. இந்த ஆத்மாவை நம்ம அழிக்கணும், இந்த ஆத்மாவை நம்ம பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் மிக தீவிரமாக இருப்பான். இப்போயும் பாருங்கள், இப்போ சமீபத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் இறந்து போனாங்கல்ல, விஜய் கூட்டத்தில் இறந்து போன அந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே, அதெல்லாம் பார்த்தீங்களா? மரணமும் ஜனனமும் கடவுளுடையது. அந்த மரணம் இப்படித்தான் சம்பவிக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டு தான் அந்த மரணம் சம்பவித்திருக்கிறது. இதில் யாருமே சுய இச்சையின்படி அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்த போல். இப்படி ஒரு கூட்டம் நடக்கணும். இந்த கூட்டத்தில் இந்த மனிதர்கள்லாம் இறந்து போகணுன்னு கடவுளால் நியமிக்கப்பட்டபடி தான் நடந்திருக்கே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கோ மரணத்தை குற்றம் சாட்டுறதுக்கோ எதுவுமே இல்லை. ஆனால் இதில் எத்தனை அறியாத ஜனங்க, கடவுளை அறிஞ்சவங்க எவ்வளோ பேர், கடவுளை அறியாதவங்க எவ்வளோ பேர். இப்படிப்பட்ட ஆத்துமக்கள்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாலேயே மரணத்துக்கு போயிட்டாங்கன்னா, நியாய தீர்ப்பு காலம்னு ஒன்று வரும்போது கர்த்தர் நியாய தீர்ப்பு பண்ணும்போது அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எங்கே கொண்டு போவார்னு நமக்கு தெரியாது. அப்போ கடவுளுக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம்னா எந்த நேரம் மரணம் வந்தாலும்